இந்த இந்த மாயை, இந்த மந்தாரம், இந்த மப்பு எல்லாம் வருவதுக்கான காரணம் ஞானமாகிய தேவனுடைய வெளிச்சத்திலிருந்து இருளுக்குள்ளே போய்விட்டாச்சு. இருளுக்கு வெளிச்சத்துக்கு சம்பந்தம் ஏது? கலப்பு திருமணம், உலக சிநேகிதம், ஞானஸ்தானம் கொடுக்கறது, கிறிஸ்தவ பேர் வைக்கிறது, இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னா இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? தள்ளுபடி ஆகுமா? செல்லுபடி ஆகுமா? இந்த திருமணங்கள் எல்லாம் என்ன? அது கண்சாடை நடக்கிற காரியம். அந்நியனுக்கு பிணைக்கப்பட்டு வெகுபாடுபடுவான்னு வேதம் சொல்லுகிறது. இது முடிஞ்சிடுச்சு ஐயா, இது எங்கள் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா கட்டப்பட்ட திருமணத்தை பிரிக்காது இருக்க வேதம் சொல்லுது இல்லையா? அது திருமணமாகவே காணப்படாது. சிலது தேவ சமூகத்துக்கே வர முடியாது. நான் சொல்கிறது தேவ ஆவி மகிமைப்படுற சபைக்கு வரமாட்டாங்க. கட்டிட மகிமைப்படுறதுக்கு அந்த மாதிரி சபைகளை காணப்படுவாங்க. ஏன்னா அங்கே அதிகமாக இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அங்கே போய் சொல்லுவாங்க, இங்கே வரவே மாட்டாங்க. இது பரிசுத்தாய் மகிமைப்படுறதுக்கு இவங்க வர முடியாது. கர்த்தர் தள்ளி விடுகிறாரா இல்லையா என்றால் கர்த்தர் யாரையும் தள்ள மாட்டார். இந்த செய்கையானப்பட்டது இவர்களை கொண்டு போய்விடும், தூரமாக கொண்டு போய்விடும். இவர்கள் அப்படியே தேசத்தின் அருவறுப்புகளோடு அருவறுப்பாக காணப்படுவாங்க. அப்படியே பசங்க வரும். அதனால தான் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா தகப்பன் தாய் எப்படியோ அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கும். அவங்க பிரிஞ்சே காணப்படுவாங்க. உலகனுடைய முகஸ்துதிக்காக, உலகத்தின் முகஸ்துதிக்காக திருமணத்தில் வந்து இணைந்து கொள்வாங்க, பாசாங்க செய்வாங்க. இவங்கெல்லாம் வந்து லோக்கலில் பையனோ பொண்ணோ எடுக்க மாட்டாங்க, ஊரில் போய் எடுப்பாங்க. ஊரில்னா வேறு மாவட்டம். இவங்களை குடும்பத்தை பற்றி அதிகமாக விசாரிக்க முடியாத இடத்துல இவன் தன்னை மறைத்து கொண்டு போய் எடுப்பான். மரத்துக்கு பின்னாடி நிற்கிற வாழ்க்கை இதெல்லாம். அப்போ இதை மாதிரியே ஒன்று தான் கிடைக்கும். இப்போ பரம்பரை சாபங்கள் பரம்பரை நோய்களாய் காணப்படும். அது பிசாசு கண்ணை கட்டிடுவான். இந்த அருவறுப்புகள் எல்லாம் கையில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கேட்டால் இது ரொம்ப கஷ்டமாயிடும். இஸ்ரவேலில் செய்யத்தகாத மதிக்கேட்ட காரியம் உள்ளே வந்துடும். இஸ்ரவேலாக இருக்கிறாயா? இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான். தனித்து வாசம் பண்ண முடிகிறதா? இல்லையா. ஊருடன் பகைப்பின் வேருடன் கெடும். பகைமைக்காக நான் சொல்லலை, உலகத்தோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறது இல்லை. இன்று கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம் இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியம். உங்கள் ஆவி ஒத்து போதா துன்மார்க்கத்தோடு? உங்கள் ஆவி ஒத்து போதா ஐயா வேசித்தனத்தோடு? பிள்ளை 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 மகன் மகள் இவர்களுக்கு விட்டு கொடுக்காம ஏதாவது கண்டிதம் பண்ணாக்கா அந்த உறவு பந்தம் உடைஞ்சிரும். அதில் எனக்கு ஒரு ஆதாயமும் இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தெளிவாய் இந்த போதிக்கப்படுகிற சத்தியம். இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அலைச்சலுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். அலைந்து தெரியாது இருக்கும்படி கரத்தில் இருக்கிற அருவறுப்புகளை அகற்றிவிடு. மனதை சரிப்படுத்தி கொள்ளு.